ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்ச பெட்டி கிடங்குது. குருவி வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லி போட்டு நம்ம வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம வைக்கிறோம். மறுபடியும் குருவி வருது, என்ன வேணும்னு பார்க்கணும். இந்த பீ ஈட்டர்னு சொல்லிட்டு ஒரு குருவி வந்து தேனியை பிடிக்கி அந்த பிரச்சனை வந்ததுனால நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனோம். இப்போ மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ இந்த ஏரியாவில் வந்து அந்த பீ ஈட்டர் வந்து பயங்கரமான ப்ராப்ளமாக இருக்குது. மறுபடியும் பெட்டி கொண்டு வந்து வைக்கிறோம். ஸ்டாண்டு கொண்டு வந்துட்டோம். பிரித்து அங்கேருந்து சின்ன பெட்டியாக வந்து நம்ம ஸ்டார்டர் காலனியை கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட செட்டு. கோதுமை வருதுன்னு வலை போட்டு இப்போ வந்து அதில் வந்து பெருசாக பிடிச்சிடுச்சு. புது இடத்துல கொண்டு வந்து வச்சு நீக்கி கூட்டோடனே தேனீகள் வந்து எல்லாம் வெயிலுக்கு உஷ்ணமாக இருக்கிறனால வெளியில் ஒடியாருது. முட்டிட்டு காத்தோட்டம் பார்க்குறக்கு தலை சுற்றியும் பறக்குது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்குது. இங்கே இது வந்து முருங்கை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா தேன் வரும். இதில் வந்து இந்த சைடில் எல்லாமே முருங்கை அதிகமாக இருக்குது. முருங்கை சூரியகாந்தி போடுறாங்க, அப்புறம் எள்ளு போடுது. இப்போ பாவை இது போடுறாங்க, தர்பூசணி போடுறாங்க, அப்புறம் இந்த அரசாணின்னு சொல்லுவோம், அந்த அரசாணிக்காய் போடுறாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு இங்கே தேன் வந்துட்டு இருந்தது. ஆனால் குருவி பிரச்சனை இப்போ போன டைம் வந்து அதிகமாக இருந்தது. பயங்கரமான குருவி பிரச்சனை. அதனால் வந்து நம்ம எடுத்துகிட்ட பழைய செட்டும் இருக்குது. திரும்ப கொண்டு வந்து வச்சுருக்குறோம். என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம்.